2021 ஆட்சிக்கு வந்த திமுக நாங்க தான் சிறுபான்மையினரோட பாதுகாவலர்கள்னும் பிற்படுத்தப்பட்டவங்களோட ஒரே நம்பிக்கைனும் சமூக நீதியை காக்கும் ஒரே கட்சினும் வசனம்லாம் பேசுனாங்க. ஆனா இவங்க ஆட்சியில இடஒதுக்கீடு சரியா நடக்குதான்னு கேட்டா இல்லன்றதுதான் பதில். 2025 ஏப்ரல் 23 சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் லிஸ்ட 2வது தடவையா நீதிமன்றம் கேன்சல் பண்ணிருக்கு. பட்டியல் சாதி இடஒதுக்கீடு தமிழ் வழி இடஒதுக்கீடு மீறப்பட்டுள்ளதா காரணம் சொல்லியிருக்கு. 2023 621 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பு வந்து தேர்வு முடிஞ்சு 2024 ஜனவரியில தற்காலிக பட்டியல் வெளியானது. ஆனா இடஒதுக்கீடு விதிகள் பின்பற்றப்படலன்னு உயர்நீதிமன்றம் அந்த பட்டியலை நிராகரிக்கும். புது பட்டியல் தயார் பண்ண சொல்லுச்சு. 2024 அக்டோபர் 3 வந்த திருத்தி வெளிவந்த பட்டியலும் தப்பா இருந்தது. விவரமே இல்ல, பல பெயர்கள் மிஸ்ஸிங், மதிப்பெண்கள், இடஒதுக்கீடு விவரம் இல்ல. 100 பேர் வழக்கு போட நீதிபதி CV கார்த்திகேயன் பட்டியலை மீண்டும் ரத்து செஞ்சாரு. 3 மாசத்துல முறையா இடஒதுக்கீடு பின்பற்றி புது பட்டியலை போட இப்போ உத்தரவிட்டு இருக்காரு. 2024 245 சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கான TNPSC லிஸ்ட் நிராகரிக்கப்பட்டிருக்கு. 2022 குரூப் 2A பணியிடங்களுக்கு 30% பெண்கள் இடஒதுக்கீடு முறையா செய்யாம 121 பேரை தவறா செலக்ட் பண்ணி அதுவும் நீதிமன்றத்துல போய் தான் தீர்ப்பு கிடைச்சது. 2022 தமிழ் வழி இடஒதுக்கீடு வேணும்னு PS நஷீமா பானுன்னு ஒரு பெண்ணோட வழக்கம் இதுல சேரும். திமுக ஆட்சியில இடஒதுக்கீடு சரியா நடக்குதான்னு பார்க்க சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த குழு எதுக்கு இருக்குன்னே தெரியல. சமூக நீதினு வாயில வடை சுடாம கொஞ்சமாச்சும் செயல்ல காட்டினா நல்லா இருக்கும் முதல்வர் அவர்களே.